வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பயிற்சிகள் பார்க்கலாம். இதுல நம்ம இந்த ஆசனம் செய்யும் பொழுது, உங்களுக்கு ஒபிசிட்டி நல்லா குறையும். சர்க்கரை வியாதிக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். தொடை பகுதியில் இருக்கின்ற கொழுப்பு பகுதியும் குறைகின்ற ஒரு விஷயமா பார்க்கலாம். சைடு பெல்லி ஃபேட் குறையும். நம்முடைய இருதயம், நுரையீரல் அதேபோல அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனங்களா பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக, அதாவது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது நல்லது. இப்போ நம்ம ஆசனத்திற்கு போலாம். நம்ம இந்த ஆசனங்கள் செய்வதனால உடல் பருமன் நல்லா குறையும். இப்போ நம்ம ஆசனத்துக்கு போலாம். சாதாரண இது போல வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு இந்த கைகளை கொண்டு போறோம். இது ஒரு சுற்று. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆசனத்துல நம்ம 4 ஆசனாஸ் பார்த்தோம். இந்த ஒரு பயிற்சியில. அதாவது இது ஒரு சுற்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல தனித்தனியா நம்ம ஆசனாஸ்ன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச ஆசனம் சசங்காசனம்னு சொல்லலாம். அதாவது ஒரு அரைநிலவுடைய தோற்றம். இல்லன்னா குழந்தையுடைய நிலைன்னு சொல்லலாம். இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறைகிறது. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். வெயிட் நல்லா குறையும். சைஸும் நல்லா குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். முதுகுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்படி இருந்தோம். இதுலயே இப்படி கொண்டு போகணும். இதுல உங்களுடைய சின்ன தரையில இருக்கு, உள்ளங்கை தரையில இருக்கு, உங்களுடைய செஸ்ட் தரையில இருக்கு, கால் மூட்டு தரையில இருக்கு, டோ தரையில இருக்கு. இதுல உதாரணத்துக்கு இது 2, 4 உங்களுடைய 2 கைகள். 6 ஆச்சு, 7, 8. 8 அங்கம் என்பது தரையில படும். அதுக்கப்புறம் புஜங்காசனம் வரும். இது பர்வதாசனம். புஜங்காசன நிலைக்கு வரும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு நம்ம அதற்கு முன்பாக செய்தது அந்த 8 அங்கம் நம்ம தரையில படுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய டோக்கு ரொம்ப நல்லது, முகப்பகுதிக்கு நல்லது பார்க்கலாம். இருதயம், அதே போல 2 உள்ளங்கைகள், உங்களுடைய சின் பகுதி, இந்த 8 அங்கம் என்பது தரையில படுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது 2 டோ உங்களுக்கு தரையில படுது, அதே போல 2 மூட்டு, 4 ஆச்சு, உங்களுடைய இந்த ஸ்தானம் 5, 6, 7, 8. இந்த 8 அங்கம், அதாவது நம்ம தரையில வணங்குகின்ற ஒரு நிலையா பார்க்கலாம். அதே போல புஜங்காசனம் பார்த்தோம். புஜங்காசனம் செய்வதனால உங்களுடைய உடல் பருமன் குறையும், சக்கரவர்த்திக்கு நல்லது, பேக் பெயினுக்கு நல்லது, ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு நல்லது. அதே போல உங்களுடைய நுரையீரலும் இருதயம் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்வத ஆசனம் பார்த்தோம், 4வது போஸ்டர். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். அதே போல உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் உங்களுடைய பாதத்திற்கு நன்றாக செய்கிறது. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த யூட்ரஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். புஜங்காசனமும் யூட்ரஸ்க்கு நல்லதுன்னு பார்க்கலாம். தசங்காசனமும் ரொம்ப நல்லது. அதே போல இந்த பர்வத ஆசனமும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. பிசிஓடி பிரச்சனைக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம். இப்ப நம்ம இதை பார்த்தது பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆசனாஸ் பார்த்தோம். இப்போ இத ஃபாஸ்டா நம்ம எப்படி செய்யலாம் அப்படி பார்க்க போறோம். இப்ப சாதாரணமா இது போல இருக்கும். இருந்துட்டு இது ஒரு சுற்று. இப்ப நம்ம இது பார்த்தது பாத்தீங்கன்னா
4 ஆசனாஸ் பார்த்தோம். ஒரு சுற்று போல. இதுல அதே போல ஆரம்பத்துல ஒரு 10 சுற்றுகள் செய்யுங்க. இந்த 4 ஆசனம் உள்ள அடக்கமா நம்ம இதுல பார்க்கலாம். இந்த 4 ஆசனத்திற்கு உண்டான நன்மைகள் என்பது தாராளமா இதுல கிடைக்கும். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இந்த ஆசனத்துல பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு 15 எண்ணிக்கையா கொண்டு போங்க. அதன் பிறகு ஒரு 20 எண்ணிக்கை, 25 எண்ணிக்கை. தாராளமா செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரே அடியா இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.